என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பின்வரும் கூற்றுகளில் ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரை மட்டுமே பண மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நிதி நிலைமை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவரின் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரம் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசம் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவரின் பொறுப்பான அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் சரியானது தான் அப்படிங்கிறது ஓகேங்களா. இதில் எல்லாமே குடியரசுத் தலைவரோட அதிகாரத்துக்கு கீழே தான் வரப்போகுது. சரிங்களா. 1, 2, 3 மற்றும் 4 அனைத்தும் சரி. குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரையின் மட்டுமே பண மசோதா அறிமுகப்படுத்த முடியுங்கிறது சரி. நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். கரெக்ட். நிதி அவசர நிலைக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 360. சரிங்களா. ஆர்டிகல் 360 குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரம் மற்றும் கடமையை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. கரெக்ட் தான். யூனியன் பிரதேசங்களில் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவரின் பொறுப்பானவர். ஓகேங்களா. அப்போ அனைத்தும் சரி.